என் அம்மா ஆட்டு ரத்த பொரியல் பண்ணுவாங்க, அவ்வளோ ஒரு ருசியா இருக்குங்க. 10 நிமிஷத்துல சுவையான ஆட்டு ரத்த பொரியல் பண்ணலாமா? அதுக்கு ஒரு கடாயில 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு கடலப்பருப்பு பொரிய விட்டு நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்தி வதக்கி விட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தி பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விடுங்க. கழுவுன ஆட்டு ரத்தத்தை ஒரு பவுலுக்கு மாத்தி கையால நல்லா பிசைஞ்சு விட்டு பாருங்க. குட்டி குட்டியா ஆட்டு முடி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு வதங்கிட்டு இருக்க வெங்காயத்து கூட சேர்த்தி கரண்டியால நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்தி நல்லா கலரி விட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. ரத்தத்திலேயே உப்பு இருக்கிறனால நான் உப்பு சேர்த்தலைங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ரத்தம் நல்லா கருப்பு கலர்ல மாறும். இப்போ ரத்தம் வெந்தது மேலாப்புல 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 மூடி துருவின தேங்காய், கொஞ்சமா மல்லித்தலைய மேலாப்புல தூவி அம்மாவை நினைச்சிட்டு பண்ணினதுல ரத்த பொரியல் அம்புட்டு ருசியா இருக்குங்க.